அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்காக நான் இப்படி ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, எபேசு சபைக்கு வரம் வேணும்னு ஜெபம் பண்ணல. எபேசு சபையில இருக்க விசுவாசிகளுக்கு வல்லமை வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. எபேசு சபையில இருக்க விசுவாசிகள் எல்லாம் பரிசுத்தத்தால நிரப்பப்படணும்னு ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு? எபேசு சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக அவருடைய ஜெபத்தை பத்தி இந்த எபேசியர் 3:19 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, நல்ல கவனிங்க, அறிவுக்கு எட்டாத, மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத அந்த தேவனுடைய மாபெரும் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். சொல்லுங்க. அந்த தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். வாசிங்க. தேவனுடைய சகல பரிபூரண, அந்த தேவனுடைய அன்பை நீங்க அறிந்து கொண்டாதான் தேவனுடைய சகல பரிபூர்ணத்துல நிறையப்பட முடியும். அவருடைய மகிமையுடைய ஐஸ்வர்யத்துல அந்த அறிவு வேண்டும். அந்த அறிவை தேவன் உங்களுக்கு தரணும், அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் எதுக்காக வேண்டாருன்னா, எபேசு சபையை பத்தி அவங்களுக்கான வல்லமைக்காக ஜெபிக்கல, அவங்களுக்கு வரம் வேணும்னு ஜெபிக்கல, அவங்களுக்கு சுகம் வேணும்னு ஜெபிக்கல, தேவனை பற்றிய அறிவு வேண்டும் என்று ஜெபிக்கிறார். என் அன்பு தேவர்களே, இன்றைக்கு தேவனை பற்றிய அறிவு தான் உங்களை வாழ வைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?